உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வழக்கானது லிமிடேஷனில் அடிபடுகின்ற பொழுது அதை ஆரம்பத்திலேயே நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யலாமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை தீர்ப்பளித்திருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு சொத்து இருக்கிறது. அந்த சொத்தானது ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாகவே பாகப்பிரிவினை நடந்து முடிந்து அதன் பிற்பாடு நமக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிற அந்த பாகத்தை வைத்து நமக்கு கிடைச்ச அந்த சொத்தை கூட இன்னொருத்தருக்கு விட்டுட்டோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தில் பிழை இருக்கிறது, சர்வே எண் தப்பாக போடப்பட்டு இருக்கிறது என்று கூறி நம்மளுடைய எதிர்த்தரப்பினர் போலியாக ஒரு மோசடியான வழக்கை தாக்கல் செய்து விடுகின்றனர். அப்போ இந்த வழக்கை நம்ம ஆரம்பத்திலேயே ரிஜெக்ட் பண்ணலாமா என்றால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்பாக பாகப்பிரிவினை நடந்திருக்கு. இப்போ நிகழ்காலத்தில் அவர்களை வழக்கு போட்டாங்கன்னா அதுக்கு லிமிட்டேஷன் இல்லை. லிமிட்டேஷனில் எப்போ அடிபடுதோ அதை ஆரம்பத்திலேயே ஆர்டர் 7 ரூல் 11 கீழாக அதை ரிஜெக்ட் பண்ணலான்னு இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி.